வானத்தை பாருங்கள். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறக்கும் அந்த சிறிய உயிர்களை கவனியுங்கள். என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு சூழலை பார்க்கும்போது நம்ம மனதிற்கு மிகவும் இதமான சூழலையும் கண்களுக்கு குளிர்ச்சியான காட்சிகளையும் நமக்கு தருகிறது. வாங்க நம்ம கதைக்களத்திற்கு செல்லலாம். ஒரு சிறிய பறவை, ஆனால் அதன் பயணம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள். குளிர்காலம் தொடங்கும் போது உலகின் சில பகுதிகளில் உணவும் வெப்பமும் குறைந்து விடுகிறது. அப்போது இந்த சிறிய உயிர்கள் தங்கள் கூண்டை விட்டு நீண்ட பயணத்தை தொடங்குகின்றன. கடல்கள், மலைகள், புயல்கள் எதுவும் அவற்றை நிறுத்த முடியாது. சில பறவைகள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சில நேரங்களில் முழு கண்டங்களையே கடந்து பறக்கின்றன. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவைகளிடம் வரைபடமும் இல்லை, ஜிபிஎஸும் இல்லை. ஆனால் இயற்கை அவற்றுக்கு ஒரு அதிசய சக்தியை கொடுத்திருக்கிறது. சூரியன், நட்சத்திரங்கள், காற்றின் திசையை, பூமியின் காந்தப்புலம் இவைகளை பயன்படுத்தியே அவை வழியை கண்டுபிடிக்கின்றன. பல நாட்கள் பறந்த பிறகு அவை ஒரு புதிய இடத்தை அடைகின்றன. அங்கு உணவை தேடி வாழ்கின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன, பின்னர் மீண்டும் தங்கள் வீட்டுக்கு திரும்புகின்றன. ஆனால் இன்று காடு அழிவு, மாசு, காலநிலை மாற்றம் இந்த அழகான பயணத்திற்கு ஆபத்தை உருவாக்கி வருகிறது. அதனால்தான் உலகம் முழுவதும் வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் இந்த சிறிய பறவைகளின் பயணம் இயற்கையின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாகும். 2026 ஆண்டில் இந்த நாள் மே 9 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளின் முக்கியமான தீம் என்னவென்றால், ஒவ்வொரு பறவையும் முக்கியம், உங்கள் கவனிப்பு முக்கியம். சிறிய ஒரு பறவை கூட இயற்கையின் சமநிலைக்கு மிகவும் முக்கியமானது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.